ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்றைக்கி நம்ம மாசி மகத்தோட ஒரு சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வர மார்ச் 2 அன்னைக்கு பௌர்ணமியோட கூடிய மக நட்சத்திரம் வர்ற நாள் தான் மாசி மகம். வர மார்ச் 2ஆம் தேதி அந்த மாசி மகம் வருது. இந்த மாசி மகத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதமே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம்தான். சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கிறனால தான் இந்த மாசி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த மாசி மாதத்தில் தான் எல்லா கோவில்களோட திருவிழாக்களும் வரும். அதனால மாசி மாதமே ஒரு ஒரு புண்ணியமான மாதம். அதை விட இந்த மாசி மகத்துக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பலன் உண்டு. மக நட்சத்திரம் மாசி மாதத்தில் வர பௌர்ணமியோட கூடிய மக நட்சத்திரம் அன்னைக்கு எல்லா நீர்நிலைகள்லையும் நம்ம நீராடலாம். அது மிகப்பெரிய புண்ணியம். நம்மளோட எல்லா பாவங்களையும் இந்த மாசி மகத்தில் நீராடுறது மூலமாக நம்ம போக்கிக்க முடியும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம். அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதோட எல்லா நீர்நிலைகள்லையும் கங்காதேவி எழுந்தருள்வா அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் எல்லா நீர்நிலைகள்லையும் நம்ம நீராடி நம்ம பாவங்களை நம்ம போக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்களில் அன்னைக்கு சுவாமிகளையும் அங்கே நீராட்டுவாங்க. எல்லா சுவாமி மூர்த்தங்களையும் கொண்டு நீர்நிலைகளில் நீராட்டுவாங்க. அதோட சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் பண்ணது இந்த மகத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் அம்பாள் பராசக்தி தாக்ஷாயினி அப்படின்னு தக்ஷனோட மகளாக அவதரித்ததும் இந்த மாசி மகத்தில் தான். இன்னொன்று 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமகம். அதாவது குரு பகவான் சிம்மராசியில் சஞ்சரிக்கிறத மகாமகம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த மாசி மகம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுறது மகாமகம். அது சிம்மராசியில் குரு சஞ்சரிக்கிறதுனால தான் மகாமகம்னு கொண்டாடுவோம். கும்பகோணத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இந்த புண்ணிய தினத்தில் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுங்க. முன்னோர்களோட ஆசி, தெய்வங்களோட ஆசியை பெற்று நம்ம சுகபோக வாழ்வு கிடைக்கணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். ஸ்ரீமாத்ரே நமஹா.